பெந்தேகோஸ்து நாளில் பரிசுத்த ஆவியானவர் அக்கினியாய் அவர் இறங்கி வந்தார் என்று நாம் பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியானவருக்கு ஒரு நாமம் ஒன்று உண்டு. அவர் சுட்டெரிப்பின் ஆவியானவர். சீயோன் குமாரத்திகளுடைய அழுக்கு பாவங்களை அவர் என்ன செய்கிறாராம்? தமது ஆவியினாலே அந்த பாவ வேறுகளை அவர் முற்றிலும் சுட்டெரிக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். நாம் சுத்திகரிக்கப்படுகிறோம். பரிசுத்த ஆவியினாலே நாம் சுத்திகரிக்கப்படுகிறோம். ஆகவே இரத்தத்தினாலும் அக்கினியினாலும் சுத்திகரிக்கப்பட்டிருக்கிற நாம் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். ஹல்லேலூயா. மீறுதல்கள், பாவங்கள் கழுவப்பட்டு மூடப்படும் பொழுது நாம் பாக்கியவானாய் இருக்கிறோம். ஹல்லேலூயா. தேவன் தம்முடைய ஜனங்களை அவருடைய பாவங்களை கழுவினார், அவருடைய பாவங்களை மூடினார். அவர்களை அக்னியினாலே அவர்களை சுத்திகரித்தபடினாலே அவர்களை காணும் பொழுது அக்கிரமத்தை அவர் காணவில்லை. ஹல்லேலூயா.